அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து புளியோதரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து கோவிலில் செய்கிற புளியோதரை ஸ்டைலில் இருக்கும். இதுக்காக நம்ம வந்து ஒரு பவுடர் வந்து நம்ம அரைக்கணும். அது எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு வந்து போட்டுடலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா வந்து கிள்ளி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம போட்டுக்கலாம். கடுகெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து 3 காஞ்ச மிளகாய் எடுத்து உள்ளே வந்து அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நான் அது போட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம வந்து கொஞ்சோண்டு வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ மிளகாய் நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நான் வந்து இதில் போடுறதுக்கு உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பு, இது 3 வச்சுருக்கேன். இது வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வறுக்கிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் வந்து புளி தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம். இப்போது இந்த பருப்பு எல்லாமே வந்து நல்லா பொன்னிறமாக வெந்துருச்சு. நான் வந்து கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம் போட்டுக்கிறேன். கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் எது வேணால் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் இதுவாகிடும். இப்போ இதில் வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நான் வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறேன். ஏன்னா புளியில் வந்து நிறைய ட்ரீசிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் இது வடிகட்டி சேர்த்துக்கிறேன். இப்போது புளி தண்ணி நான் ஊற்றிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இப்போ இது வந்து நான் ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். அதனால் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நீங்கள் வந்து பர்சன்ஸ் கம்மியாக இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் இப்போ வந்து நல்லா கொதித்து வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே வந்து நான் உங்களுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். நான் இப்போ இதுக்கான மசாலா வந்து ஏற்கனவே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மசாலா வந்து நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னா, இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, கடலைப்பருப்பு, செகண்டு வந்துட்டு தனியா, கொஞ்சோண்டு வெந்தயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு வெந்தயம், கருப்பு எள்ளு, இது எல்லாம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 2 காஞ்ச மிளகா இல்லை 3 காஞ்ச மிளகா அளவுக்கு எல்லாத்தையும் வந்து வெறும் சட்டியில் வந்து வறுத்துட்டு ஆற வச்சுட்டு இதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியை வந்து நம்ம சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு வந்து கோவில் புளி சாதத்தோட டேஸ்ட் வரும். இல்லை நம்ம நார்மலாக இப்படியே கூட செய்யலாம் புளி சாதம். பட் அது வந்து நம்மளுக்கு கோவிலில் செய்கிற புளி சாதம் அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட் வராது. இந்த பொடினால் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகும். இப்போ வந்து நம்மளுக்கு புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் வந்து நான் இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து போட்டுக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதனால் நம்ம வந்து கெட்டி இல்லாமல் கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வைக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் மூடி வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து திக்கும் ஆயிடுச்சு பாருங்கள். சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வந்து நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ புளி சாதத்துக்கு வந்து நான் தனியாக வந்து சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன். இதில் வந்து நான் கொஞ்சம் பாதி அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். ஏன்னா கிளறுன சாதத்துக்கு வந்து அப்போ தான் நம்மளுக்கு உப்பு வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குன்றனால இதில் வந்து பாதி அளவுக்கு உப்பு போட்டு சாதம் வடித்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த வந்து ரெடியான தொக்கை வச்சு இதில் போட்டு நம்ம கிளறுனா புளி சாதம் ரெடி. இங்கே பாருங்க, நல்லா வந்து தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் எல்லாமே வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சாதத்தை வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணிட்டா புளி சாதம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.